ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தேர்தலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் போலிங்லாம் சூப்பராகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம், எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகேங்களா, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 பார்த்தீங்கன்னா போலிங்குள்ளே வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. 6:30 7 o'clock ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் நான் 10-20 மினிட்ஸ் இருக்கும். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேட்பாளர்களை 1 by 1 ஓட் போட்டு ப்ரீ செக் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ செக்னு பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கரெக்டாக ஓட்டு உள்ளதான்னு சொல்லிட்டு முன்னாடியே செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் போயிருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பூத்துக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்க. அதனால் நம்ம வாரண்டியாகவே உள்ளே போனோம். ஓகேங்களா, அப்போ பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே நம்ம பூத்தில் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு அவங்க கேட்பாங்க. ஆதார் கார்டு எதனா ஒரு ஐடி கார்டு, ஒரு ஃபோட்டோ மட்டும் கேட்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் எலெக்ஷன்லேயும் நம்ம வாரண்டியாகவும் போய்க்கலாம், இல்லைனா ஒரு கட்சி சார்பாகவும் போய்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வேட்பாளர் ஓகேங்களா, அவங்களுடைய 1 by 1 செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஓட் லிஸ்ட்டு நம்ம பாக்ஸில் இருக்கும், அந்த ஓட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் அவங்க செக் பண்ணிவிட்டு எண்டுன்னு வரும். அதாவது அவங்களோட லிஸ்ட்டில் கரெக்டாக ஓட்டு போட்டிருக்காங்களா. இப்போ பிஜேபிக்குன்னா 4 ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 காமிக்கும். உதயசூரியனில் ஒரு 5 போட்டிருந்தாங்கன்னா 5 காமிக்கும். ரெட்டலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட்டுருக்காங்க, ஒரு 4. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் சுயேட்சை எல்லாமே கிட்டத்தட்ட சுயேட்சை வேட்பாளரை பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக நின்று இருந்தாங்க. அதனால் ஒரு 30ன்னு நினைக்கிறேன் கம்பலாக 30க்கு மேலே இருந்துச்சு அதுக்கு கேண்டிடேட்டு. அதனால் செக் பண்ணிட்டு ஒரு 7 o'clock நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஸ்டாப் ஒருத்தர் தெரியாமல் அந்த பட்டன் அமுத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரீசெட் மட்டும் கொடுத்து அப்படியே இது பண்ணணும். ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கும், அது கடைசியாக தான் இது பண்ணணும். அவங்க ஆரம்பத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சு. பர்சன் உள்ளே போய் ஓட்டு போடுறாங்க, அங்கே என்னென்னா டிலே ஆகிடுச்சு. கேட்டால் இது மாதிரி ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்குவாடை கூப்பிட்றாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் வராங்க ஸ்குவாடு. நத்தம் வில்லேஜ் எங்குது. அவங்க பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அந்த ரன்னிங்கில் தான் இருந்துருப்பாங்களாட்டுங்குது. அதனால் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி நீங்கள் பாக்ஸில் எந்த கையை வைக்கக்கூடாது, பட் மேலேக்கிற இதில் மட்டும்தான் உங்களுக்கான அலோ இருக்குது, அதாவது உங்களுக்கான லிமிட் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் கையை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 30 கேண்டிடேட் இருந்தாங்க இல்லையா, அவங்கள ரீசெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்டுன்னு வரும். எண்டுன்னு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 0 ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. என்னத்த போலிங்க அப்படின்னு ஒரு 7:30 7:50 ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஓட் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 40 மினிட்ஸ் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஒரு வேளை அவங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நம்ம பூத்தில் இருந்தாங்க இல்லைங்களா ஸ்டாஃபு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ட்ரைனர் சைட்லேருந்து ப்ராப்பர் கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தனால ஒரு சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இவ்வளோ இதாகிடுச்சு. இது ஏன்னா நான் எவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுற மிஸ்டேக்கு பின்னாடி வரவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். நீங்கள் என்ன தான் லேட்டாக இது பண்ணாலும் க்ளோசிங் டைம் வந்து 6 o'clockன்னு சொல்லிட்டாங்க ஈவினிங்காக. நீங்கள் அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்து தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனே ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் வந்துகிட்டே இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா சலசலன் மூவிங்கில் தான் இருந்தாங்க. ஒரு 4 ஸ்டாஃப் தான் இருந்தாங்க, அதுவும் லேடிஸ் ஸ்டாஃபு. 3 பர்சனுக்கு வந்து போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3, மொத்தம் 3 ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸர் வந்து வெளியே 1 by 1 லேடிஸ் 1 ஜென்ஸ் 1, லேடிஸ் 1 ஜென்ஸ் 1 அப்படின்னு உள்ள அனுப்பிச்சுறதுக்கோசரம் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆகும். நாங்கள் போய் சாப்பிட்டோம் மாற்றிக்கிட்டு. எங்களுடைய ஏஜென்ட் வந்து இன்னொருத்த விட்டுட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு வந்தோம். அது மாதிரி அவங்களும் சாப்பிட்டு வந்தாங்க ஸ்டாஃபும் 1 by 1. போலிங்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா 11-12 மணிக்கு வெயில் வந்து அதிகமாகவும் சலசலப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வெயில் அதிகம். ஸ்கூலில் கரண்ட்டு கூட ப்ராப்பராக இல்லைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 hours பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லை. கரண்ட்டு வந்தும் பார்த்திங்கன்னா ஃபேன் சுற்றலை, லோ வோல்டேஜி, லைட்டு கூட எரியல, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏண்டா உள்ளே போனோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு, அந்தளவுக்கு லோ வோல்டேஜி. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணி இருக்கும். அதுக்கப்புறம் போலிங் வந்து நல்லாவே மூவிங்கில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கரெக்டாக அவங்க போலிங் இது எடுத்துன்னு வர மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா கார்டு, ஒரு சின்ன பேப்பர் மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இந்த வரிசை, அதாவது
257 267 110 ஒரு ரோல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சீட் எட்டுன்னு வரணும். அது எட்டு வந்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் ஒரு 14 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அது யாரோ ஒன்று மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சது. வயசானவங்களை கூட்டின்னு வந்து வயசானவங்க மட்டும் தான் உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கூட வந்து ஒருத்தரை போகலாமுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஒரு ஓட் போட்டிங்கன்னா ஓட் போட்ட அப்புறம் 7 செகண்டு வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல வெயிட் பண்ணி பாக்ஸில் உங்களுக்கான ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களுடைய சீட்டு ஒன்று வரும். அந்த சீட்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியே வரணும். அதுக்கப்புறம் 7 செகண்ட் கழித்து ஒரு பீப்பர் சவுண்டு வரும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் வரும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல்லாம் ஓகே. செகண்ட் ஆஃப் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வரோம். வெயில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் அங்கே ஒரு ப்ராப்பராக தண்ணி கூட இல்லை. தண்ணியில் ஒரு டீ இதுவுமே அவங்க ஸ்பான்சர் பண்ணல. இவங்க நம்ம ஊர் சைட்லேருந்தும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் டீ கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் அதில் அவங்க சாப்பிடவே இல்லை மார்னிங் இருந்து. அது என்ன ரீசன்னு தெரில. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ஒரு 2 பர்சன் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. வெளியும் பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக தான் இருந்தாங்க. வயசானவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்தாங்க. அது மதியத்து வெளியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலாகவும் சண்டை வந்துடுச்சு. ஏன்னா வெயிலில் இருக்கும் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வர எங்களுக்கும் கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க, ரோல் நம்பர் எங்களுக்கு கேட்கணும், நாங்கள் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த மேம் அவங்க என்ட்ரி பண்ணணும். அதனால் ஒரு சில இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு போயிட்டோம். என்ன ஒரு இதுனா 971 ஓட்டர் இதில் பார்த்தீங்கன்னா 696 ஒரு 82% பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட் போட்டாங்க எங்களுடைய ஊராட்சியில். அது ரொம்பவே நான் வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா குட்டுன்னு ஒரு சில இடத்துலலாம் 50 60 கூட தாண்டாது. எங்களுக்கு 80க்கு மேலே 82%. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு கடைசியாக தான் ஒர்க்கு முடிஞ்சிட்டு போகும்போது பரவாயில்ல, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் பூத்துக்கு போகிறேன்றதுனால சொல்கிறேன். நான் போகும்போது ஒரு இன்வால்மெண்ட்டாக போனேன். ஒரு மதியத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாகிடுச்சு. ஏன்னா கரண்ட் இல்லை, பேத்து ஊற்றுது ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஏதோ கொஞ்சம் நேரம் நான் டம் பிடிச்சி ஒர்க்கை முடிச்சிட்டோம். வந்து ஜாயின் பண்ணிட்டா ஃபினிஷ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 45% இருந்தாங்க, இன்க்ளூடிங் நாங்களும் ஒரு பூத் ஏஜென்ட் ஒரு 4 பேர் நாங்கள் ஓட் போடல ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா கூட்டம் வரவும் நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை முடித்தவும் நாங்களும் டோக்கன் கொடுத்துருந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர். 100 டோக்கன் போட்டாங்க. ஒரு 60 தான் வச்சு 60 டோக்கன் வரைக்கும் 1 by 1 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரை. 6:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்களும் ஓட் போட்டோம். எங்களுக்கு இல்லாமல் பூத் ஏஜென்ட் அதாவது பூத் ஸ்டாப்பாக இருந்த ஒரு 2 டீச்சரும் ஓட் போட்டாங்க. அவங்களோட சேர்த்து 796 ஓட்டு மொத்தமாக. ஓகேங்களா? அதில் ஒரு இதாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ணல. எங்ககிட்ட ஒரு 10-15 பேப்பரில் அவங்க சைன் வாங்கினாங்க. ஏன்னா ஏஜென்ட்டு யாரெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தீங்களோ அவங்களாம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாகவே இருந்துச்சு. நாங்கள் வெளியே வரத்துக்குள்ளே 8:30. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா 12 o'clock 11 o'clock ஆகும்னு சொன்னாங்க. பட் நம்மளால் அவங்களாம் இருந்ததே பெரிய விஷயம். அதனால் நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்டாஃப்ஸ் அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஏஜென்ட்டு கட்சி ரீதியாக இருந்தவங்களும் அவங்களும் வெயிட் பண்ணி பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கவுண்ட் கரெக்டாக இருக்கா போலிங்க. அதே மாதிரி 1 ஹவருக்கு எவ்வளோ ஜென்ஸ் எவ்வளோ லேடிஸ் எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க, டோட்டல் எவ்வளோன்னு அவங்க தனியாக நோட் பண்ணிக்கணும். அதுவும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். இது மாதிரி 1 ஹவருக்கு அகெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுவும் ஒரு ரூலாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டஃப். ஏன்னா 1 ஹவருக்குனா 2 hour ஈஸியாக இருக்கும். 3 or 4 hour போகும்போது வெயிலுன்றதுனால அவங்க உள்ளே வருவாங்க. அவங்களையும் பார்க்கணும், இவங்க எதையும் பார்க்கணும். இவங்களுக்கும் ஒரு இது இருக்கணும், கரண்ட் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேனும் இல்லை, வேறு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே அப்படின்னு சொல்லலாம் காய்ஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு ஓட் ஏஜென்ட் அதாவது போலிங் ஏஜென்ட்டாக நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு. அதனால் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்ன தான் வெளியே இத்தனை வருஷம் இருந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ள ஒரு இதில் போய் உட்காந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இது பண்ணுறதுனால ஒரு ஹாப்பியாகவே இருந்துச்சு. இது மாதிரி உங்கள் ஊர் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, இல்லை ஓட் போட்டிங்கன்னா உங்களுடைய போலிங் ஏஜென்ட்டாவோ இல்லை உங்களுடைய ஊரில் ஓட்டு எப்படி கரெக்டாக நடந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டு போடுவாங்க. எப்படின்னா இவங்க பேரன் அதாவது வயசானவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு கார்டு எதுவும் ஐடி கார்டு காமிக்க மாட்டாங்க. லோக்கல் பர்சன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா போதும், டேரெக்டாக கூப்பிட்டு வந்து
அவங்கள தள்ளுவண்டியிலையோ ஒரு இதில் கொண்டு வந்து ஓட் போட வச்சுருவாங்க. அவங்க பேரன் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பேரன் இல்லாமல் இன்னொருத்தராக இருந்தால் அவங்க கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான சின்னத்தில் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஆளுங்கட்சிக்கும் இல்லை ஆப்போசிட் கட்சிக்கும் வந்து ஃபேவராக நடந்திருக்குன்னு நிறைய இடத்துல நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் நடக்கலை. இதோட கவனம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நிறைய இடத்துல இருந்தனால பூத் ஏஜெண்ட்டாக இருந்ததுனால என்னால் நிறைய வீடியோ பார்க்க முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சு, இந்த ஓட்டு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.